ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்காரவங்க ஊருக்கு போயிருக்கிறாங்க. அவங்க நாளைக்கு தாங்க வருவாங்க. அதனால என் தங்கச்சியும் தங்கச்சி பிள்ளைங்களையும் இங்கே வர சொல்லியிருக்கேங்க. வர்றாங்க. அவங்களுக்காக தான் சாப்பாடு செஞ்சிட்ருக்கிறேன். சாப்பாடு ஆல்ரெடி இருக்குதுங்க. அது கொஞ்சமாக தான் இருக்குது. காலையில் வச்ச பூண்டு குழம்பும் கொஞ்சம் இருக்குது. பத்தாது எல்லாத்துக்கும். அதனால சாப்பாடு கொஞ்சம் வச்சுட்டு மாவு கொஞ்சோண்டு தான் இருக்குது. தோசை ஊற்றிட்டுருக்குறேங்க பிள்ளைங்களுக்கெல்லாம். என்னென்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, மீன் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுங்க. அதை பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வதக்கிட்டு சாப்பாடு வச்சுட்டு தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கிறேங்க. இந்த தக்காளி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காரமே இல்லாமல் வெறும் கடுகு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இவ்வளோதாங்க. நல்லா சூடுல எண்ணெய் ஊற்றி நல்லா சூடுல வதக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தொக்கு மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். தோசைக்கும் சூப்பராக இருக்குங்க. இட்லி பொடி வேறு இருந்துச்சு. சரி இதெல்லாம் வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டேங்க. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுனால எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேங்க. ரெடி பண்ணி பிள்ளைங்களாம் வந்துட்டாங்க. விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதாங்க ரெடியாகிருச்சு. சாப்பிட கொடுக்க வேண்டியதாங்க. சாப்பிட்டுட்டு எல்லாம் படுக்க வேண்டியதாங்க. எல்லோரும் ஒன்றா சேர்ந்ததுனால சாப்பிட கூட வர மாட்டேங்கிறாங்க. விளையாண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இழுத்து பிடிச்சி உட்கார வச்சு தாங்க சாப்பாடு போட்டு கொடுக்குறேன். என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சின்னா பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிள்ளைங்களெல்லாம் சாப்பிட வச்சுட்டு நாங்களும் சாப்பிட்றேங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு முடிச்சுட்டு பிள்ளைங்களாம் படுக்கிறாங்களா என்னன்னு தெரியலைங்க. இருந்தாலும் படுக்க வைக்கணும் இல்லைங்க. காலையில் ஸ்கூல் வேறு இருக்குது. கிளப்பி விடணும் சீக்கிரமே எழுந்திரிச்சு. அதனால தாங்க. பாய்ங்க.